இப்போ போன மாசம் அது அமலா இருக்கு. ஆக்சுவலாக அதை கட்டணும். தொடர்ந்து நாங்களும் பல விஷயங்களா பல கோரிக்கையில வந்தோம். வழக்கம் போல எல்லாம் குப்பை தொட்டிக்கு போயிடுச்சு போல் இருக்கு. எங்களுக்கு எந்தவித பதிலும் இல்லை. வர வழியே இல்லாம இந்த ஊடக சந்திப்பை நடத்தியிருக்கோம். நாங்களும் தமிழக அரசும் கேட்கிற யார்கிட்டயே ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, பேசணும். யார்கிட்ட போய் பேசணும் எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு மனு தான் அனுப்ப முடியும். ஒன்னு அப்பாயின்மெண்ட் கேட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும், அதுவும் கொடுக்கறது இல்லை. ஒன்லி பணக்கார முதலாளிகளுக்கும் நடிகர்களுக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்குற முதல்வரும் சரி, அவங்க நிர்மலா சீதாராமனுக்கும் சரி, எங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு மனசு வரதே கிடையாது அவங்களுக்கு. அப்போ வர வழியே மக்கள் மன்றமோ ஊடக மன்றமோ தான். அதுக்காக தான் இந்த ஊடக சந்திப்பு. தயவு செய்து இது அரசு கொண்டு போங்க. இந்த மாதிரி வழிகள்லாம் இருக்கு. வியாபாரிகள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஒருத்தர் இவ்வளவு பெரிய கடன் சுமையில இருக்காங்க, பலர் தற்கொலைக்கு தூண்டப்படுறாங்க, பலர் கடன் நடத்த முடியாம வங்கிகள்ல, தனியார் வங்கிகள்ல கடன் வாங்கி அது இஎம்ஐ கட்ட முடியாம, தண்டல் வாங்கி அது கட்ட முடியாம இறந்து போகிற ஒரு குரூப் எவ்வளவு இருக்கு. அதெல்லாம் கொண்டு போய் சொல்லுங்க. மீண்டும் மீண்டும் இப்படி போட்டுட்டே இருந்தாங்கன்னா இல்ல ஒருவேளை மக்கள் தொகை குறைக்கிற முயற்சி தெரியலன்னா எல்லாம் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டோம், எல்லாம் செத்து போயிட்டோம். மக்கள் தொகையை குறைக்கிறதுக்கு இப்படி ஒரு முயற்சியை மத்திய அரசு கையாளுதான்னு எங்களுக்கு தெரியல. அப்படி கூட இருக்கலாம். வாய்ப்பே கிடையாதுங்க. இப்போ ஓப்பனா சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அமைப்புனா என்ன பண்றாங்க திமுக அரசு? அவர் பையன் விக்ரமராஜா கூப்பிட்டு பேசிடுறாங்க. அவர் பையனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துறாங்க. அவர் இதுக்கு எதிராக பேசியிருக்காரா? ஏன் பேசல? இன்னைக்கு திமுக அரசு பாஜக எதை கொண்டு வந்தாலும் எதிர்த்து பேசுறாங்க. ஏன் பேசல? அப்போ யாருக்கு எந்த பிஸ்கட் எங்க போடணும் அப்படின்றது கரெக்டா போட்டிருக்காங்க. என்னைக்கு எந்த ஒரு பிரச்சனை எதிர்த்து குரல் கொடுக்கறது எங்க தலைவர் முத்துக்குமார் மட்டும்தான். அவர் வழி வந்த நாங்கள் மட்டும்தான், வேற யாருமே குரல் கொடுக்கல. அப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கே குரல் கொடுக்காத இவர்கள் எப்படி ஒண்ணு செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர்களுக்கு தேவையானது கிடைச்சா போதும், அவர்களுக்கு தேவையான வாரியங்கள் கிடைச்சா போதும், அவர்களுக்கு தேவையான எம்எல்ஏ சீட்டு கிடைச்சா போதும். மக்கள் எக்கேடு கெட்டு போங்க, வணிகர்கள் எக்கேடு கெட்டு போங்க என்ற ஒரு மோசமான விஷயம் தான். இல்லைன்னா இன்றைக்கு 2-3 சங்கங்கள் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. யார் எதிர்த்து போறாரா? இது போன்ற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நாங்க தான் முதல்ல நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். உண்மை அதான் நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது. வாடகைக்கு பயன்படுத்தும் ஜிஎஸ்டின்றது பொதுமக்களுக்கு தெரியாது. அப்புறம் நம்ம ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா ஏற்றி போட்டா, இப்போ 10,000 வாடகை கட்டுறோம், 12,000 கட்டினா அப்புறம் அந்த 2,000 எங்க போக முடியும்? நீங்க லாபத்துல 1 ரூபாய் தான் ஏற்ற முடியும். உடனே என்ன பண்ணுவான்? அண்ணாச்சி கொள்ளடிக்கிறான் அப்படின்னு கார்பரேட்டுக்கு போயிடுவான். அப்போ இது போன்ற ஒரு மோசமான சித்தாந்தத்தை விதைக்க தான் மத்திய அரசு மாநில அரசு நினைச்சு, ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனை, இவங்க லூலு ஷாப்பிங் மாலை கூட்டு வந்துட்டாங்க. சபரிசன் அதுல ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர் சொல்றாங்க. ஆமா உண்மைதானே, துபாய் போய் அதனை கொண்டு வந்தாரு. சில்லறை வர்த்தகம் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்ட தமிழ்நாட்டில் அதுக்கு எதிராக போராடின ஸ்டாலின் தான் இன்னைக்கு லூலு ஷாப்பிங் மாலை கொண்டு வந்தாரு. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல போய் பாருங்க, எவ்வளவு பெரிய கூட்டம் லூலு ஷாப்பிங் மாலுக்கு வருது. எதுக்கு அப்போ ஒட்டுமொத்த வணிகத்தையும் இந்த மாதிரி கார்பரேட்டை கூட்டி கொடுத்துட்டு எங்களை புறந்தள்ளுற முயற்சியில தான் அவங்க இருக்காங்க. அதுக்கு அவர்களுக்கு கைக்கூலியாக எந்தெந்த வணிகர் சங்கம் செயல்படுதோ அவங்கள அதை கையில வச்சுக்கிட்டு நாடு நல்லா இருக்கு, வணிகர்கள் நல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரு மோசமான பிம்பத்தை காட்ட நினைக்கிறாங்க. அதனால ஒருபோதும் இது போன்ற கருங்காலிகள் வணிக சமூகத்துக்கு எதிரான இது போன்ற விஷயங்களை குரல் கொடுக்க மாட்டாங்க. இதை ஓப்பனாவே நான் டிக்ளேர் பண்றேன். வணிக சமூகத்துக்கு ஆதரவா நினைக்கிற வணிகர் சங்கங்கள் என்னைக்கு ரோட்டுக்கு வந்திருக்கணும். தங்களை பலம் பொருந்த சங்கங்கள் என்று சொல்றவங்க இன்னைக்கு ரோட்டுக்கு வந்திருக்கணும். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சுக்கலாம், ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்துக்கலாம். ஏன் இன்னைக்கு ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்கல? அப்போ இதை நீங்க சிந்தித்துக் கொள்ளுங்கள். இவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக கார்பரேட் காலடியில இந்த மக்களையும் இந்த வணிகர்களையும் வைப்பதற்கான கருங்காலிகள் என்றதை ஓப்பனாவே டிக்ளேர் பண்றேன். வாபஸ் வாங்க, இல்லைன்னா ஒரு 2% இல்லைன்னா 3% போடுங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான் நம்ம சொல்றது. அதுதான், அதிகமா போடாதீங்க. ஒரு 2%னா மூதறிஞர் ராஜாஜி சொன்ன மாதிரி வரின்றது பூல தேன் எடுக்கிற மாதிரி இருக்கணும். எங்களை குத்தி கொலை பண்ணி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அது அன்னைக்கே ராஜாஜி சொல்லிட்டாரு. அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்ற. வரி வாங்குங்க, வரியால தான் எல்லாம் எங்குது. அதை நார்மலா வாங்குங்க, ஏழை எளியவர்களுக்கு கட்டுற மாதிரி வாங்குங்க. பணக்காரர்களும் கார்பரேட்டுகளும் லாபி பண்ற மாதிரி வாங்காதீங்க. அவ்வளவு. எல்லாம் வாடகை, அதாவது வாடகைக்கு 18% ஜிஎஸ்டி ஓகேவா அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இதுவரை அந்த ஜிஎஸ்டி பில் வாங்கி செய்கின்ற வணிகர்கள் ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள இன்க்ளூடிங் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கணக்கு எடுக்க வேண்டியதான், யார் யாரெல்லாம் வாடகை கடை இருக்காங்க ஒரு கணக்கு எடுத்து அத்தனை பேரை கொண்டு வந்து ஒழிக்கிற முயற்சி தானே இது பண்றாங்க. அதன காரணம் மோஸ்ட்லி 95% கடைகள் வந்து வாடகை தான். அந்த மாற்று கருத்து இல்லை. கார்பரேட்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து அந்த பில்லிங்குள்ள போயிருவாங்க. சின்ன வணிகர்கள் இந்த 20 லட்சத்துக்கு கம்மி ஜிஎஸ்டி கட்ட வேணான்றவங்க மட்டும்தான் இது மாதிரி பண்ண மாட்டாங்க. அப்போ அவர்களையும் இது வரம்புக்குள்ள கொண்டு வந்து அந்த வியாபாரத்தை நீ பண்ணாத, ஒழிச்சு வெளியே தள்ளு அப்படின்ற ஒரு முயற்சியை தான் நாங்கள் இதை பார்க்கிறோம்.